ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்க விஜயானந்த். சூர்யா இடத்துல அருண் விஜய் என்ன அப்படி பாக்குறீங்களா? முழு விவரம் வீடியோக்குள்ள இருக்கு, வாங்க. சூர்யா இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு. ஸோ 5வது இடத்துக்கு முன்னேறி ஒரு டாப் சேலரி வாங்குற நடிகராக மாறிட்டாரு. அவருக்கான ஸ்கிரிப்டும் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் மூலியம் வந்துட்டு இருந்தது. அப்படி வந்த ஸ்கிரிப்ட் தான் பாலாவோட வணங்கான் ஸ்கிரிப்ட். ஏற்கனவே அவங்க 2 படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் 3வது முறை அந்த படத்தில் ஜாயின் பண்ணுறதா பேசி வணங்கான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் போன உடனே பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. உடனே சூர்யா வந்து இந்த படத்தில் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு. அதுக்கப்புறம் யார்கிட்ட அந்த கண்டென்ட் போகும் அப்படின்னு பார்த்தா அழகாக அருண் விஜய் கைக்கு போச்சு. அருண் விஜய் லட்டு மாதிரி பிக்கப் பண்ணி அழகாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சுது. இன்னொரு 15 days பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டாருன்னா அந்த படம் வந்து வரும் சம்மர் வெக்கேஷனுக்கு ரெடி ஆகிடும். சூர்யாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு வந்து அருண் விஜய் கிடைச்சிது. அருண் விஜய் ரொம்பவே அதை நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாலாவே பெருமைப்பட்டு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கண்டென்ட் அப்படி போச்சு, அது வரப்போகுது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், கலைப்புலி தானு தயாரிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல வந்து வாடிவாசல் படம் ஒன்று உருவாகிறதா இருந்தது. அந்த படத்துல சூர்யா தான் ஹீரோவா பண்றதா இருந்தாரு. அதற்காக வந்து ஒரு காளையை வந்து சென்னைக்கு வரவழைச்சு அந்த காளையோட 1 மாத காலம் வந்து சூர்யா பழக விட்டு 2 பேருக்கான அந்த ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்ட பிறகு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு வெற்றிமாறன். ஸோ அவரும் காளையை கொண்டு வந்து டெஸ்ட்லாம் பண்ணாங்க. இதற்காக வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய அந்த காளையோட கொண்டு வந்து சிஜி மூலியமாலாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதுவும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து டேட்ஸ் அமையல, முதல்ல தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வேற படங்களில் வந்து சூர்யா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதற்கிடையே வந்து வெற்றிமாறனும் விடுதலையில் பிஸி ஆகிட்டாரு. ஆனால் வந்து ஒரு சின்ன சர்ச்சை இருந்துகிட்டு தான் இருந்த உள்ளுக்குள்ள. என்ன அப்படின்னாக்க, அமீர் இல்லாமல் அந்த படத்தை பண்ண மாட்டேன், ஏன்னா அமீர் அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு. ஸோ அமீருக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் வந்து அமீருக்கும் சூர்யாவோட தம்பி கார்த்திக்கும் இந்த பருத்திகரன் பஞ்சாயத்து ஒன்று பத்தி எரிய ஆரம்பிச்சது ரீசெண்ட் டேஸ்ல. அந்த பிரச்சனைனால சூர்யாவுமே வாய் திறக்காம இருந்தாரு. அதனால வந்து சூர்யாவை தள்ளி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை தொடரணும்னா கஷ்டம். அதே நேரத்தில் சூர்யாவோட கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அமீர் இந்த ப்ராஜெக்டுல வந்தா நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே இப்படியே எதிரும் புதிருமா இருக்கிறனால அந்த படம் தொடங்காம டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ விடுதலையோட பார்ட் 2 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் பாக்கி இருக்கு. அது முடிச்சு அதுவும் சம்மருக்கு வெளியாக போகுது அந்த படம். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, வாடிவாசல் தான் எடுக்க போறாரு வெற்றிமாறன். ஸோ வாடிவாசல்ல சூர்யா டேட் இல்லை அப்படின்னா அவரோட அடுத்த சாய்ஸ் யாரா இருக்குன்னா, எல்லாரும் அஜித் பத்தி சொன்னாங்க. நம்மளும் வீடியோவில் பேசியிருந்தோம் அஜித் நடிக்க போறாரு. ஆனால் அஜித் சைடில் விசாரிச்சப்ப கண்டிப்பா அது மாதிரி ஒரு சாய்ஸ் இல்லை. ஏன்னா அஜித் ஆத்விக் ரவிச்சந்திரன் ப்ராஜெக்ட் அடுத்து எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவர்தன் ப்ராஜெக்ட் தான் போறாரு. அது பேர் எல்லாம் ஜல்லிக்கட்டு காலை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கிற சப்ஜெக்ட்ல அஜித் இப்ப பண்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அடுத்த சாய்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னா, அப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுல. நேத்திக்கு வந்து ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டுல வந்து அருண் விஜய் பார்க்க போயிருந்தாரு. உதயநிதியோட சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டை பார்த்தாரு. அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு மீடியா கிட்ட பேட்டி கொடுத்தாரு அருண் விஜய். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போல ஒரு கதை எனக்கு கிடைச்சதுன்னா நான் டூப்பே எல்லாம் நடிக்க தயாரா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ யார் அந்த கதையை சொன்னாலும் உடனே நடிக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அருண் விஜய் சொல்லிட்டார். அது சொன்னாருன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு கொளுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இது வந்து வெற்றிமாறனுக்கு ஒரு சின்ன பொறி தட்டும். என்னன்னா, பாலா படம் வணங்க அதில் நடித்தது மூலிமா ஒரு நல்ல ஒரு மோல்டு பண்ணி ஒரு சிற்பம் மாதிரி ஆக்கிட்டார் பாலா அருண் விஜய். ஸோ அவர்கிட்ட இது வேலை வாங்குறது வெற்றிமாறன் ஈஸியாக இருக்கும். அதனால ஏற்கனவே சூர்யா நடிக்கிற இடத்துல தான் அருண் விஜய் போய் அங்கே உட்காந்து அதை நடிச்சிருக்காரு. அது மாதிரி அடுத்தது சூர்யா நடிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் தான் வாடிவாசல். அந்த வாடிவாசல் வந்து இந்த பிரச்சனை காரணமாக சூர்யா வெளியில போனால் அந்த இடத்துல அருண் விஜய் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரோட நடிப்பு திறமை எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாலாவே அதை அக்செப்ட் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு.
ஸோ ஏற்கனவே வந்து இவரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயத்தில் நடிக்கணும் அப்படின்னு அருண் விஜயை ஓப்பனாக சொன்னதுனால அருண் விஜய் உள்ள வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து உடல்ல நல்ல கட்டு மஸ்தா வச்சுட்டு இருக்கவர் அருண் விஜய். அதோட வந்து ஏற்கனவே இந்த யானை அப்படிங்கிற படம் வந்து ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அந்த ஸ்லாங்கை ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. ஜல்லிக்கட்டுனாலே தென் மாவட்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். மதுரை, தேனி, திண்டுக்கல், ராம்நாடுன்னு. ஸோ அந்த ஒரு கதை காலத்தில் அருண் விஜய் போய் உட்காந்தா ரொம்ப ஆக்டா இருக்கும், ஃபிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அநேகமா இது வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப சுதா கோங்கரா படத்துக்கு போயிட்டாரு. கங்குவா படத்தை முடிச்சுட்டு சூர்யா அடுத்த மாசமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஹிந்தி டைரக்டர் ராகேஷ் டைரக்ஷன்ல கர்ணன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறாரு. அது வந்து ஒரு பேன் இண்டியா படமா உருவாக போறது. அதுல கர்ணனாவே ஆக்ட் பண்ண போறாரு சூர்யா. ஸோ அப்படிங்கிறதுனால வாடிவாசல் ஸ்கிரிப்ட் அவர் தொடர மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்பவும் டிலே பண்ண முடியாது வெற்றிமாறனால சூர்யாவுக்காக. அதனால இமீடியட்டா அதை வந்து சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அருண் விஜயை வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. ஸோ சூர்யா இடத்தில் அருண் விஜய் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.